இன்னைக்கு இந்தியாவின் சுவையில கல்கத்தாக்கு டிராவல் பண்ணலாமா? பெங்காலி மக்களுடைய ஃபேவரட்டான இலிஷ் மீன் பாத்தூரி செய்யலாம் வாங்க. இப்போ மீனை கழுவி சுத்தமா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கடுகெண்ணெய் கலந்து ஒரு ஓரமா வச்சிருங்க. பெங்கால்ல கடுகெண்ணெயில தான் சமைப்பாங்களும். நாமளும் கடுகெண்ணெயில சமைச்சோம்னா அதே டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெள்ளை கடுகு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்சியில ஒரு திருகி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிட்டோம்னா இதுல கசப்பு ஏறிடும். இப்போ ஒரு வாழை இலைய இந்த மாதிரி கட் பண்ணி தவால லைட்டா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் வாழை இலை கிழியாம இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி வாழை இலை தடவிடுங்க. ஒரு மீன் எடுத்து வச்சு திருப்பி கொஞ்சம் பேஸ்ட தடவிட்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு கடுகெண்ணெய் ஊத்திக்கோங்க. இது மேல ஒரு வாழை இலைய வச்சு குச்சி இல்ல நூலை வச்சு கட்டி ஒரு பொட்டலமா ஆக்கிடுங்க. நம்ம ஏன் இன்னைக்கு இந்த ரெசிபி பாக்குறோம் தெரியுமா? ஏன்னா நாளைக்கு ஜமாய் சஷ்டி. வெஸ்ட் பெங்கால்ல ஜமாய் சஷ்டி அன்னைக்கு மாமியார் வீட்டுக்கு மரும்புள்ளிங்க கண்டிப்பா விருந்து சாப்பிட வருவாங்க. இந்த விருந்துல இலிஷ் மீன் பாத்தோரி ஒரு முக்கியமான டிஷ். ஒரு பேன்ல கடுகெண்ணெய் ஊத்தி நம்ம கட்டி வச்ச பொட்டலத்தை சேர்த்து 2 பக்கமும் 7 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைங்க. இந்த பொட்டலத்தை 2 நிமிஷம் ஆற விட்டு பிரிச்சிங்கன்னா வீடே மணக்குங்க. அப்பதான் புரியுங்க ஏன் இந்த மீனை மீன்களின் ராணின்னு சொல்றோம். சுட சுட சாத்தோட இந்த மீனை வச்சு சாப்பிட்டோம்னா ஒரே நிமிஷத்துல தட்டு காலிங்க.